அமெரிக்கா வரி நெருக்கடியிலும் வளரும் இந்தியா, இது எப்படி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு குறியீடாக தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜிடிபி அப்படிங்கிறது சொல்லப்படுது, பார்க்கப்படுது. இது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, இல்லைனா சரிவே அடைந்திருக்கிறதா, இல்லை வளராமல் அப்படியே இருக்கிறதா அப்படின்னு எல்லா டேட்டாவையும் கிளியர் கட்டாக காட்டுறோம். அதுதான் ஜிடிபி, ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி. இப்போது அந்த வகையில் வெவ்வேறு நாடுகளுடைய பொருளாதாரங்களை ஒப்பிடுவதற்கு ஜிடிபி தான் பயன்படுத்தப்படுது. ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய மொத்த சந்தை மதிப்பை குறிக்கக்கூடிய ஒரு அளவீடு தான் அது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் கணிப்புகளை எல்லாம் மீறி ஒரு வலுவான ஜிடிபி வளர்ச்சியை கொடுத்து அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கப் போகின்றது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டிருக்கூடிய தரவுகளின்படி 2026ஆம் நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி 7.8% வளர்ச்சி அடையும் அப்படின்னும், பல்வேறு அமைப்புகளும் இந்தியாவுடைய முதல் காலாண்டு ஜிடிபி அப்படிங்கிறது 6 முதல் 7% தான் இருக்கும் அப்படின்னும் சொன்னாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி கூட இந்தியாவின் ஜிடிபி 6.5 விழுக்காடாக தான் இருக்கும் அப்படின்னு கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து முதல் காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி 7.8% இருக்கும் அப்படின்னும், இதுவே 2025 தற்போதைய ஆண்டினுடைய முதல் காலாண்டில் 6.5% தான் இருந்தது. அதே போல் இந்த முறை ஜிடிபி 8.8% வளர்ச்சியை பதிவு செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 5 காலாண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி அதிகபட்ச வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. இந்தியாவுடைய இந்த ஜிடிபி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது கட்டுமானம் மற்றும் வேளாண்மை துறை தான். இந்த துறைகள் வலுவான செயல்பாட்டை காட்டியிருக்காங்க. அதே போல் சரக்கு போக்குவரத்து உற்பத்தி உள்ளிட்டவையும் உயர்ந்திருப்பதும் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. மத்திய அரசும் தன்னுடைய மூலதன செலவினத்தை கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு 52% உற்பத்தி பண்ணியிருக்காங்க, உயர்த்தி இருக்காங்க. அடுத்தது, அமெரிக்க அரசினுடைய வரி விதிப்பு நடவடிக்கை இந்தியாவிற்கு ஒரு சவாலான சூழலை உண்டாக்கி இருக்கு அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ரிசர்வ் வங்கி எடுக்கக்கூடிய வட்டி குறைப்பு நடவடிக்கைகள், சாதகமான பருவமழை காலம் மற்றும் ஜிஎஸ்டி வரி திருத்தம் ஆகியவை அடுத்தடுத்த காலாண்டுகளை மக்களிடையே நுகர்வு போக்கை அதிகரிக்க செய்யும். இது நிறைய பொருட்களுடைய உற்பத்திக்கான தேவை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற பல காரணங்களால் அமெரிக்காவினுடைய நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்தியா செய்யக்கூடிய விடயங்கள் என்னென்னா, மாற்று ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கிட்ட நம்ம வர்த்தகம் அதிகரிக்கலான்றாங்க ஒன்று. ரெண்டாவது, ஜிஎஸ்டி சீர்திருத்தம், அதுவும் நம்முடைய உள்நாட்டு பொருட்களுடைய தேவை, மக்கள் வாங்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும், அதன் மூலமாக அது சரி கட்ட முடியும் அப்படின்னு பல வழிகளில் இந்தியாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது சக்ஸஸ் ஆகக்கூடிய பட்சத்தில் இந்தியா எப்போதுமே வளரும் நாடாக, வளர்ச்சியடைந்த நாடாக மாறும். இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டாலும் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவான நாடாக இந்தியா இருக்கு.